ஏன் ஸ்டூடியோலயே ஒரு மைக் ஸ்டாண்ட் வைக்கணும்ன்றது கூட உனக்கு தெரியாதா அசிஸ்டன்ட் பாய்? வச்சப்பும் வாடி போச்சுடி, வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி. என்ன சத்தம்? என்ன பண்ண இப்படி? தண்ணி கொண்டு சொன்னீங்க, தண்ணி கொண்டு வந்தேன். அது இல்லடா, அதுக்கு அப்புறம் ஏதோ பண்ணி என்ன சொன்ன? நொச்சு கொட்டின. நொச்சா? உச்சா. திருப்பி பண்ணு. சூப்பர் சூப்பர். நீ என்ன பண்ற? லிரிக்ஸ் பார்த்து பாடுற. எப்பா தம்பி, இன் 5 4 3 பிச்சிப்பூ மலக்காடாங்காடா, நான் பித்த கண்ட பூக்காடா, வச்ச பூவும் ஆடிடுச்சே போடி, நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி. வடக்கத்தை இழுக்குதடி, வாச தாண்ட முடியலடி, வடக்கத்தை இழுக்குதடி, வாச தாண்ட முடியலடி. என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன்? ஒரு ஒட்டச்சீரா என்ன செய்வேன்? என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன்? Thank you so much sir. Thank you so much. நீங்க ஒரு இவ்வளோ நாள் தமிழ் சினிமாவில், இவ்வளோ நாள் இந்தியன் சினிமாவோட ஒரு ஐக்கானாக இருக்கீங்க. இப்போ வர யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம், இதை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் இனிமேல் நம்ம சினிமா என்னவா ஆர்ட் ஃபார்ம், சினிமானு இல்லை, மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் என்னவா இருக்கணும்? ஒன்று இருக்குது, நம்ம கமர்ஷியல் சக்ஸஸ்னால ஒரு பிரிவினை உண்டாக்கி நிறைய பேர் அடித்து சேர்த்து அது மாதிரி இருக்கிற கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு உயிரும் ஒரு மதிப்பும் அது சாவறதுனால ஏழைக்கு தான் சாவாங்க. அது பிடிக்காது எனக்கு. அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் ஆர்ட், சென்ஸ் ஆஃப் பியூட்டி டெவலப் பண்ணி வர ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹோப் தந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அவங்க ஜஸ்ட் இந்த ஃபேன் அந்த ஃபேன் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வளர்ந்து இந்த நாட்டை உலகத்திலே இருக்க பெஸ்ட் நாடாக ஆக்கணும். நம்ம மொழியை இந்த உலகத்திலே இருக்க பெரிய மொழியை ஆக்கணும். இதில் தான் அந்த சுவாசியம் இருக்குல்ல, இதில் தான் அந்த ஆர்டிஸ்டிக் ஜீனியஸ் இதில் போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த வெறும் மென்டல் சுவிங்கம் மாதிரி அவங்களுக்கு கொடுக்காம அவங்களோட சிந்தனையாளர்கள், அவங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்டாக, அவங்க பெரிய ரைட்டர்ஸாக, அவங்க பெரிய லீடர்ஸாக வரணும்னு ஆசைப்படுறேன். அதான் எப்பவுமே கம்ப்ளைனிங் மாதிரி இல்லாமல் தே ஷுட் கோ அஹெட் ஆஃப் எவ்ரி திங். எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இல்லை, அவங்க ஓகே நீ நான் 10 மடங்கு பெருசாக வளர்ந்துடுறேன் ஒன்றுட்டு எல்லாத்துலேயும், என் மனநிலையில், என்னுடைய சோஷியல் ஜஸ்டிஸில், என்னுடைய ஆர்டிஸ்டிக்னஸில், என்னுடைய லிட்ரேச்சரில் அது மாதிரி ட்ரிகர் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. தேங்க்யூ சார்.